தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த அளவில்லாத கிருபைக்காக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இப்பொழுது நீங்கள் ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த பாடல் எல்லாருக்கும் அதிகமாக பிடித்த விரும்பிய ஒரு பாடல். தாய்மடியிலே தவழுகிற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியிலே சாய்ந்து விட்டேன் நான் என்று சொல்லி பெர்க்மான் ஐயா எவ்வளோ அழகாக அந்த பாடலை பாடுகிறார். அதோடு சேர்ந்து அதனுடைய ஒவ்வொரு சம்பவங்களும் அப்படியாய் அந்த நம்ம பைபிளில் வருகிற ஒரு வேதத்தில் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது அவர் இந்த உலகத்தில் அவர் சந்தித்த மக்கள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் கொடுத்த விடுதலைகள், அது எல்லாவற்றையும் அந்த பாடல் மூலமாக நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அதனால் நம்ம அதற்குரிய வசனங்களை நம்ம இப்போ தியானம் பண்ண போகிறோம். இந்த பாடலிலே நீங்கள் கேட்ட அந்த பாடலினுடைய அதுக்கு ஆதாரமான வசனங்களை இப்போ நம்ம தியானம் செய்ய போகிறோம். தாய்மடியிலே தவழுகின்ற குழந்தையை போல என்று சொல்லி பெர்க்மான் ஐயா பாடுகிற அந்த பாடலினுடைய வரி வேத புத்தகத்திலே சங்கீதம் அப்படியாய் 131ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே இருக்கிறது. இந்த சங்கீதம் ரொம்ப சின்ன சங்கீதம், 3 வசனங்கள் தான் இருக்கிறது. நான் அவைகளை வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல, என் கண் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. இந்த 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தாயின் பால் மறந்த குழந்தையை போல. அப்போ அதான் நம்ம அந்த பாட்டில் கூட நம்ம கேட்குறோம், தாய்மடியிலே தவழுகின்ற குழந்தையை போலன்னு சொல்லி. இந்த குழந்தை ஒருவேளை பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இல்லை. பால் குடிக்கிற குழந்தை என்ன பண்ணும்? எப்பயுமே அம்மாவோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சில பிள்ளைங்க என்ன வளர்ந்த பிறகு 2 வயசு 3 வயசுனா கூட என்ன பண்ணும்? அம்மா கிட்ட பால் குடிக்க ஓடும். அப்போ வேறு எதுவுமே சாப்பிடாது, அது சரியாகவே சாப்பிடாது. அம்மா கிட்ட தான் ஓட்டிக்கிட்டே இருக்கும். அம்மா கிட்ட சரியாக பால் இல்லைன்னா கூட என்ன பண்ணும்? அது அம்மாவை தான் ஓட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த குழந்தை அப்படி இல்லை, பால் மறந்துடுச்சு. ஆனாலும் அந்த தாய் மடியில், அந்த தாயின் அரவணைப்பில், தாயினுடைய பாதுகாப்பில் எப்பயுமே தன்னை வைத்துக்கொள்கிற ஒரு குழந்தையை போல் நம்ம இருக்கணும் என்று அந்த பாடலில் நம்ம கேட்குறோம். அப்போ நம்ம கூட அப்படி தான் இயேசு நமக்கு தகப்பனாகவும் தாயாகவும் அண்ணனாகவும் நம்முடைய சகோதரனாகவும் சிநேகிதராகவும் நமக்கு வருகிறார். ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்ய அந்த உறவுகளில் அந்த இடத்துல அவர் நிற்கிறார். இப்போ ஒரு தாயினுடைய மடியில் ஒரு குழந்தையை போல் நம்மளும் இயேசுவை அண்டி வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம விட்டுட்டு நம்ம தனியாக நம்ம வாழ முடியும். நம்ம அவருடைய கையை பிடித்து நடக்கிற ஒரு குழந்தையை போல இல்லாமல் நம்ம கையை உதறி விட்டுட்டு ஓடுற பிள்ளையை போல நம்ம மாறிடக்கூடாது. பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவங்க கொஞ்சம் வளர என்ன பண்ணுவாங்க? தனியாக போக பார்ப்பாங்க. தாய் பக்கத்துலேயே இல்லாமல் தூரம் போவாங்க. அப்புறம் நல்லா நடந்து எல்லாம் வளர ஆரம்பித்த உடனே அவங்களே தனியாக எல்லாம் செய்யணும்னு விரும்புவாங்க. அப்படி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்திலேருந்து, அவருடைய அரவணைப்பிலேருந்து நம்ம தனியாக நான் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி அப்படியா நம்ம சுய பலத்தில் நம்ம ஓடிடக்கூடாது. அதுதான் நம்ம இந்த பாடல்களில் பார்க்குறோம். அப்படியே கூட நம்ம அடுத்த அந்த பேராகிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாடும்பொழுது என்ன செய்வார்? கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், எதை குறித்தும் பயம் இல்லையே,
எதை குறித்தும் பயம் இல்லையே. என் நேசர் நடத்துகிறீ, தினம் என் நேசர் நடத்துகிறீ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம் மடியில் சாய்ந்து விட்டேனா. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம இது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 4:6 புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு கவலை நம்மளுக்கு வரதான் செய்யும். கவலை வந்தவுடனே என்ன செய்யணுமா? வசனம் என்ன சொல்கிறது? கவலை இல்லை, கலக்கம் இல்லைன்னு சொல்கிறோம். நமக்கு கவலை வரும். வந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, உடனே ஸ்தோத்திரத்தோட நம்ம விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் நம்ம அவருக்கு தெரியப்படுத்தணும். கவலை வந்த உடனே நம்ம இப்படி சோகமாக, ஐயோ எனக்கு வாழ்க்கையே இப்படி தான், நான் எல்லாமே எனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்மளே திரும்ப திரும்ப குத்தி கொண்டு இன்னும் அதிகமாக சோர்வுக்குள்ளே போகாமல், கவலை வந்த உடனே அதை பிரேக் பண்ணி அதை உடைத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு அன்னைக்கெலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தபோது என்னை விடுதலை செஞ்சீங்களே, இப்படி கஷ்டம் இருக்கும்போது எனக்கு நீங்கள் உதவினீங்களே, அதே போல் இப்பயும் உங்களால் செய்ய முடியும், செய்வீங்க என்று சொல்லி நம்ம விசுவாச அறிக்கை செய்து என்ன பண்ணணும்? நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய தேவைகளை நம்ம அந்த ஜெப பாயிண்ட்டை உடனே சொல்லணும். ஜெபிக்கிறதுனா என்ன அர்த்தம்? உடனே ஓடி போய் நம்ம ரூம்குள்ளே மூடிட்டு நம்ம அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்த்து கத்தரி ஜெபிக்கிறது, அந்த ஜெபமும் நல்ல ஜெபம் தான். அது காலை வேளைகளில் இல்லைன்னா நம்ம தேவனோடு தனியாக இருக்கும் பொழுது நம்ம செய்கிறோம். ஆனால் எப்பப்போ நம்ம ஒரு வேலைகள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது, இல்லைன்னா நம்ம ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமல் சில கவலைகள் நம்மளை அமுக்கும். அந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? நம்மளே சுதாரித்து கொண்டு இந்த வசனத்தை நம்ம நினைக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்? உடனே ஸ்தோத்திரத்தை செலுத்தணும். அப்போ நம்ம விண்ணப்பங்களை அவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த பேராகிராஃபில் அந்த பெத்மான்சியா பாடல செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, என்னை கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, என் கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம் மடியில் சாய்ந்து விட்டேனா. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், ஏனென்றால் நீ கைவிடாத ஆயனே, என்னை கல்வாரி நாயனேன்னு பாடுறார். அப்போ அவர் கைவிடாதவர், நம்மளை கைவிடாத நாயகன், கல்வாரி நாயகன். கல்வாரி சிலுவையில் நமக்காக, சிலுவையில் நமக்கு எல்லா பாவங்களையும் சுமந்து நம்முடைய பாவ நிலைமையில் நம்ம அப்படியே கைவிட்டு போகாதபடி, நம்மளை கைவிட்டு விடாதபடி, நம்மளை அப்படி தூக்கும்படியாய் நமக்காக சிலுவையை சுமந்தார். அந்த நிலையிலையும் கூட பாருங்கள், சங்கீதம் 113ஆம் அதிகாரம், சங்கீதம் 13 6ஆம் வசனம். சங்கீதம் 13:6, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், செய்த நன்மை நினைக்கின்றேன். அப்போ கர்த்தர் நமக்கு செய்த என்ன நன்மை? பிதாவானவருக்கு நம்மளுக்கு செய்த எந்த நன்மை என்றால், தன்னுடைய சொந்த குமாரனை நம்மளுக்கு அனுப்பினார். நம்ம இந்த மனுக்குலம் அப்படியாய் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி நம்மளை கைவிடாமல் இயேசுவை சிலுவையில் கைவிட்டார். நமக்குடைய பாவங்கள்லாம் அவர் சுமந்த பொழுது, இயேசு சிலுவையில் சுமந்த பொழுது, இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறார். இயேசுவை நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு குழந்தை அப்படியே ஒரு தண்ணியில் விழுந்துருது. அப்படியே பாருங்க, அந்த குழந்தை
தவிச்சிட்டு இருக்கு, அதுக்கு அப்படியாய் நீந்த முடியல. அந்த நேரத்தில் யாராவது உதவ வரவங்க பாருங்க, அவங்களும் விழுகிறாங்க உள்ள. ஒருத்தவங்க ஒரு தாய் உள்ள விழுகிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. ஒன்று தன்னுடைய குழந்தை, இன்னொரு குழந்தை. ஆனால் அவங்களால ஒரு குழந்தைய தான் மேலே கொண்டு வர முடியும், அவங்க 2 குழந்தையும் கொண்டு வர முடியாது. அப்போது அவங்க தன்னுடைய குழந்தையை விட்டுட்டு அந்த இன்னொரு குழந்தையை எடுத்து அரவணைச்சிட்டு மேலே, ஏன்னா அவங்க பிடித்து ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் நீந்தி மேலே வரணும். அப்போ அவங்க அப்படியே மனுக்குலத்துக்காக அவர் என்ன பண்ணுறார், தேவன் பிதாவானவர் இயேசுவை கைவிட்டுட்டு நம்மளை பிடிச்சி அரவணைத்து மேலே வர. அப்போ இயேசு நமக்காக பாவங்களை சுமந்து அவர் சிலுவையில் அதான் கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். அவர் நம்மை மீட்பதற்காக இயேசுவை கைவிட்டார். அந்த தேவன் நம்மளை கைவிடாத தேவன். அந்த பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். இயேசுவை என்ன பண்ணுகிறார், அந்த நேரத்தில் கூட எல்லாவற்றையும் என் பிதாவை உடைய கைகளில் நாவை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன்னை அப்படியாய் முழுமையாக அர்ப்பணித்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், என் தேவன் எப்படியும் என்னை கைவிட்டாலும் அவர் இந்த பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து, அந்த பாவம் உலகத்தின் பாவம் என் மேலே இருக்கிறதுனால அவர் என்னை பார்க்க மாட்டேங்கிறார், ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். அதே போல் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக என்ன பண்ணார், புது வாழ்க்கை கொடுக்க அவர் வந்தார். அல்லேலூயா. இந்த தேவன் நம்மோடு இருந்து நம்ம வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் பிதாவானவர் நம்மளுக்கு கைவிடாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு சென்ற பொழுது கூட பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இப்பொழுதும் உங்களோடும் என்னோடும் அவர் அமர்ந்திருந்து நம்மளை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்து நம்மளை நினைப்பூட்டுகிறார், பிதாவை குறித்து நினைப்பூட்டுகிறார், வசனங்களை வாசிக்க சொல்லிக் கொடுக்கிறார், அதை நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறார், ஜெபிப்பதற்கு நம்மளை தூண்டுகிறார், துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் நம்மை வழிநடத்துகிறார். அவரோடு வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு நல்ல அனுபவமான வாழ்க்கை. ஒரு தாய் மடியில் தவழ்கிற ஒரு குழந்தையை போல ஒரு சுகமான சமாதானமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? துணையாளரே 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 துணையாளரே, இணையில்லா மணவாளரே, என் இணையில்லா மணவாளரே, உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம் மடியில் சாய்ந்து விட்டேனா. உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், நான் உம் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம் மடியில் சாய்ந்து விட்டேனா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன்,
எல்லாம் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாமம் சொல்வேன் ஐயா, நான் நாமம் சொல்வேன் ஐயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேனா. சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாழ்க்கை வேணும் என்றால் நம்ம கண்களை மூடி நம்ம இயேசுவை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அருமையான இந்த பாடல் மூலமாய் ஒரு அருமையான சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, தாய் மடியில் தவழுகிற குழந்தையை போல ஆண்டவரே ஒரு நிம்மதியாக அப்பா பாதுகாப்ப உம்முடைய அப்பா கர்த்தாவை மடியில் நாங்கள் அமர்ந்திருந்து வாழ நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே அதற்காக ஆண்டவரே நீர் உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்கு அனுப்பினீர் இயேசுவே. அதற்காக நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் உங்களுடைய அப்பா கர்த்தாவே இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் நீங்கள் சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீர் அனுப்பி கொடுத்தீர் ஆண்டவரே. இப்பொழுது பிதாவின் வலது பாசத்தில் வீற்றுக்கொண்டு இயேசுவே எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி அப்பா இயேசுவை குறித்து நினைப்பூட்டி இயேசுவினுடைய சிலுவை அண்டையிலே எங்களை வழிநடத்துகிற இயேசு ஆவியானவரே உமக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே அப்பா திரியேக தெய்வமே, நீர் அப்பா எங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அப்பா கர்த்தாவே காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே சுவாமி அவர்களை நீர் வழிநடத்தும் தெய்வமாய் நீர் அவர்களுக்கு நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நீர் அப்பா தாய்மடியில் அப்பா தவழுகிற குழந்தைகளைப் போல நாங்கள் நிம்மதியாய் வாழ்வோம் என்று சொல்லி விசுவாசமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திரும்பவும் இந்த காணொளியிலே திரும்ப உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன்.